guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் டீமுல கொஞ்சம் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு கூட சீக்கிரம் கொஞ்சம் டிராவல்லாம் இருக்குது. ஸோ ட்ராவல் பிளான்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து டீமுல கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து டீமுல நான் முன்னாடி எனக்கு டாய்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இந்த ப்ளே பென் கூட நான் வந்து டீமுல தான் வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டியில் சூப்பராக வந்துச்சு. பட் இருந்தாலுமே எல்லாருமே வந்து எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா டீமு வந்து ஒரு ஸ்கேம், அதில் யாரும் வாங்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொன்னதுனால நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ட்ராவல் பிளான்ஸ்லாம் இருந்ததுனால ஸோ ஒன் டே யூஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் சொல்லிட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் வாங்காமல் மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் காசுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. துபாயில் வாங்குறத விட டீமில் கம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரிப்பு தான் போகிறப்ப எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு என்ன காமிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளைட் ட்ராவல் இருக்கும்போது எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளைட்டில் வந்து போகிறப்போ வந்து இந்த பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் நிறைய ஐடி கார்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே இந்த பவுச்சில் வச்சுக்கலாம். ஸோ அது இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து ட்ராவல்னு போட்டிருக்கு. அண்ட் இந்த மாதிரி பவுச். ஸோ இதில் நிறைய வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எங்கள் 3 பேரோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஐடி கார்டு எல்லாமே இங்கேயே வச்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக வைக்கணும்னா இந்த மாதிரி இல்லை, அது டிரான்ஸ்பரண்ட்டாக வேறு இருக்குது. ஸோ இந்த பவுச்சில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் இங்கேயும் ஃப்ரண்ட்லேயும் ஏதாவது வச்சுக்க கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஜிப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி கேரி பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது மொத்தமாக தொலைஞ்சாலும் கஷ்டம். ஸோ அதுக்கு தான் நான் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கினேன். அது என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ கலர்ஸில் வாங்கினேன். ஸோ இது எதுக்குன்னா இதை எப்படி பக்கிள் பண்ணிக்கலாம். பக்கிள் பண்ணி உங்களோட எதுலையாச்சும் ட்ராலியில் அந்த மாதிரிலாம் இதில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா, இல்லைன்னா ஹேண்ட்பேக்கில் அப்படி கனெக்ட் பண்ணிட்டோன்னா இது வந்து ரொம்ப சேஃபாக செக்யூராக இருக்கும். ஸோ இதுதான், இது வந்து ஒரு 3 கலர்ஸில் வாங்கினேன். எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ரேட் தான். நம்ம இந்தியா ருப்பீஸில் பார்த்தோன்னா இது எல்லாமே ஒரு 200 சம்திங்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் இங்கே வர எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃப்ளைட்டில் நம்ம வந்து எப்படியும் பிஸ்னஸ் கிளாஸில் போக மாட்டோம். ஸோ இருக்கிறப்ப வந்து ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஹேண்ட்பேக் மாதிரி ஒன்று. இதை வந்து நம்ம அங்கே ஃபுட்டு வைப்போம்னா அந்த டேபிளில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோன்னா நம்ம கால் இதில் வச்சுக்கலாம். ஸோ லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கால் வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது மாதிரியே நான் இன்னொன்று வாங்கியிருந்தேன். இது வந்து இன்ஃப்ளேட்டபிள். இதை வந்து நம்ம காற்று ஃபில் பண்ணிட்டோம்னா இப்படி கொஞ்சம் பெருசாகும், இவ்வளோ பெருசாகும். அதில் வந்து நம்ம கால் வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நமக்கு வந்து நெக் பில்லோலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு மெத்தட். இது ஒரு பில்லோ நெக்குக்கு தான், பட் இப்படி சைடாக இப்படி படுத்துக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்களுக்கு லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பில்லோ இருந்தால் நல்லா இருக்குமே நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிற ட்ரிப்லாம் இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். வாங்கினேன்னா அந்த ஸ்ட்ராலருக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஹூக்லாம் வாங்கினோம். ஸோ இப்படி இது வந்து ரொம்ப வெயிட் தாங்கணும்னா இது ஒரு 3 kgs கிட்ட தாங்கன்னு போட்டிருந்து, அதுக்கு மேலேயும் போடலான்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து சின்ன இந்த மாதிரி இந்த ஃபோன்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் கண்டுக்காமல் ட்ராவல் பண்ணுறப்ப வந்து ஃபோன் எங்கே இருக்குன்னு அடிக்கடி தேடுற ஆளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒன்று வாங்கலாம். ஸோ இது எப்படின்னா ஃபோனை வந்து இதில் மாட்டிக்கலாம். ஸோ இப்படி கிரிப் ஆயிரும். அதுக்கப்புறமா இப்படி ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எங்கேயாச்சும் உங்களுக்கு கையில் கூட கட்டிக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் கட்டிக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஹேங் பண்ணிட்டு இருக்கலாம். அது எங்கே இருக்குன்னு தெரியும் ஃபோன். நீங்கள் போகிற ட்ரிப்பில் வந்து அந்த கண்ட்ரி வந்து கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு தோணுச்சுன்னா, அங்கே வந்து ஃபோன் ஸ்நாச்சிங் அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. நான் இது வாங்கினேன். இன்னுமே கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஸோ இது உங்களுக்கு வேணான்னா இதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இது கூட ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா அவன் வந்து ஸ்ட்ராலரில் வந்து ரொம்ப இருக்க மாட்டான். ஸோ எப்போவாச்சும் டீப் ஸ்லீப் போனால் தான் அந்த மாதிரி தூங்குறது தான். ஸோ அதனால் நான் வந்து அவனுக்கு இது மாதிரி வாங்கினேன். ஸோ இது என்னன்னா அவன் இப்படி நம்ம இதில் போட்டுக்கிட்டேன். ஸோ கரெக்டாக போட்டு இப்படி இதை ஓப்பன் பண்ணிடனா இதில் அவனை படுக்க வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கிராங்கியானா நம்ம கூடயே வச்சுக்கணும். பட் கை ரொம்ப வலிக்குதுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து ஹிப் கேரியர் இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அதுதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் தவிர அவனுக்கு இப்படி படுக்கணும் மாதிரி இருந்துச்சுன்னா தூங்குனானா ஸ்டாலரில் இல்லைன்னா இதில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கை ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்புறம் என்ன வாங்கினேன்னா இந்த மாதிரி நிறைய வாங்கினேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் வேணான்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். பட் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டிங்க, பட் அது ரிவீலிங்காக இருக்குன்னா ஏதாச்சும் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஷால் போட்டால் நல்லா இருக்காது அப்படி தோணுச்சுன்னா இது மாதிரி மேலே வச்சு இது இப்படி மேலே போட்டுக்கலாம். ஸோ இதுவே ஒரு டிசைன் ஆகி சூப்பராகிடும் அந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் அது மாதிரி கொஞ்சம் நிறையவே வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு மாடலில் வாங்கினேன். இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் ஒயிட் கலரில் வாங்கினேன். இது இன்னுமே பெருசாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு சூப்பராக ட்ரெஸ் வாங்கிட்டு இதை போட்டால் அந்த ட்ரெஸ்ஸோட இது கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் பெருசு. அண்ட் இது வந்து இப்படி பின்னாடி டைப் பண்ணுற மாதிரி. ஸோ இதுவே ஒரு டிசைனாக சூப்பராக இருக்கும். பட் இது வந்து ஃபுல்லாக இப்படி போடுறது. அண்டு இங்கே வந்து மேலே ஒரு டை மட்டும் தான் இருக்கும். இங்கே டை பண்ணால் இங்கே எதுவும் பட்டன்ஸ் எதுவும் கிடையாது. மட்டும் டை பண்ணிக்கலாம் நெக் சைடு அண்ட் பிளட். ஸோ இதை வந்து நம்ம ஏதாச்சும் வைப் பண்ணலாம் பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம வைப் ஏதாச்சும் பண்ணலாம் பண்ணிக்கிட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி டீமூவில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குது. வீட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் வாங்கினேன், அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோத்தையும் காமிச்சிட்டேன். ஸோ இன்னும் நிறைய டீமூவில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக பண்ணலாம். நான் வந்து இதை வந்து ஸ்கேம்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. அண்டு அதில் என்ன டைம் போட்டிருந்தோ அந்த டைம்குள்ளே வந்துடுச்சு. மேபி கொஞ்சம் நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணுறத விட கொஞ்சம் லேட் ஆகும். பட் அவங்க என்ன டைமில் வரோன்னு சொல்லியிருந்தாங்களோ அதுக்கு கரெக்டாகவே டெலிவரி ஆகிடுச்சு தான். இதுதான் இந்த vlog. ஸோ இதில் ஏதாச்சும் ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் வேணும்னா நான் வந்து அதில் லிங்க் பண்ணுறேன். அண்ட் பாய்.